தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மல்லி தான் டைனிங் டேபிள்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடா அவளுக்கும் தெரியலங்கறா. ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் பார்க்கறேன். எங்க போச்சு இந்த ஃபைல்? ச்சே, கிளம்பறப்ப போய். டென்ஷன் 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 நல்லா பிபி ஏறட்டும். அப்பதான் மல்லி மேல கொளுத்தி போட்டா டமார்னு வெடிக்கும். வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். எங்க போச்சு? கையெடு வெண்பா. எங்க போச்சு? வெண்பா குட்டி, உன் பேக்ல ஏதாவது வச்சிருக்கியான்னு பாரு. ஏய், இங்க ஃபைல தூக்கி போட்டுட்டு இருக்கேன்ல, அதை எடுத்து பார்க்காம வெண்பா பேக்ல என்ன செக் பண்ணிட்டு இருக்க? என்னடி என்ன கலாய்க்கிறியா? கொன்றுவைங்க. இங்க வாடி வாடிங்க. ஆமா, அந்த பழைய பேப்பர்காரன் வந்தான்ல. பேப்பர்கார வெளியே தானே நின்னாரு? அவன் வெளியில தான் நின்னான். அவன் கிட்ட பேப்பர் எல்லாம் அள்ளி கொண்டு போனது நீதானே? 4 கிலோ இருக்குமா? சரிண்ணே. இந்தாங்கம்மா. வரேன். சரிங்கம்மா. ஆமா, ஆனா பேப்பர் தானே மேடம் போட்டேன், அதுல ஃபைல்ஸ் எல்லாம் இல்லையே. ஐயோ, நீ எந்த காலத்துல ஃபைல்ஸ் எல்லாம் பாத்திருக்க? உனக்கு எது பேப்பர் எது ஃபைல்னு கூட தெரியாதுல்ல. இங்க பாரு, இப்போ உனக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என் தம்பியோட பிசினஸ் இதனால பாதிக்கப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். நீ ஃபைல் எடுத்து பேப்பர்காரனுக்கு தான் போட்டிருக்கணும். நீ புத்திசாலித்தனமா திருடி போட்ட அந்த ஃபைல நீயா போய் எடுத்து கொடுத்துரு. நீ ஒரு திருட்டு பரம்பரைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சும்மா திருடி திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பேப்பருக்கும் ஃபைலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? பார்த்து தாங்க போட்டேன். உன் நாடகத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? தயவு செஞ்சு போய் சொல்லாத. வேற எங்கேயும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது. பேப்பர்காரன் கிட்ட தான் போயிருக்கணும். விஜய், அங்கதான் போயிருக்கணும். விஜய், ஏய், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? அந்த பேப்பர் போடுற காசுல தான் நம்ம குடும்பம் ஓடுதா என்ன? 20 crore பிசினஸ் இங்கே நாசம் பண்ணிட்ட. முதல்ல உண்மையை சொல்லு, நீ பேப்பரை போட்டியா இல்லையா? இல்லங்க, ஃபைல தெரியாம போடுற அளவுக்கு நான் முட்டாள் இல்லங்க. விஜய், அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? நான் தான் போட்டேன் அப்படின்னு எப்படி சொல்வா அவ? அவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. இந்த ஈயம் பேர்ச்சும் பழத்துக்கு போட்டு 20 ரூபா வாங்கலான்னு பாத்துருப்பாளே தவிர 20 கோடி பத்தி என்னடா தெரியும் இவளுக்கு? இன்னொரு 1/4 கிலோ வெயிட் ஏறிச்சுன்னா 21 ரூபாய் கிடைக்காதான்னு தூக்கி அள்ளி போட்டிருப்பா. அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு யார் சொன்னா? அவங்க நல்லா வாசிப்பாங்க. இத பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், குறுக்க பேசாத. இவ கூட சேர்ந்து சேர்ந்து நீ நிறைய கெட்ட பழக்கத்தை பழக்கி வச்சிருக்க. பால்வாடியில ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டா இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. மல்லி, நீ வேணும்னு செஞ்சிருக்க மாட்ட. அது கேர்லெஸ்னஸ் எல்லாருக்கும் ஏற்படுறது தானே. நல்லா யோசிச்சு பாரு. சந்தேகமா இருந்தா சொல்லிடு. இல்ல ரஞ்சிதா, நான் அதை தொடவே இல்ல. மல்லை, தொடவே தொடலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. வெண்பா இப்ப ஸ்கூலுக்கு போகணும், நான் ஆபீஸ்க்கு போகணும். இவ்ளோ பிரச்சனைல பேப்பர்காரனுக்கு பேப்பர் போடுறதா ரொம்ப முக்கியமான வேலையா போச்சா? அது நீ செய்யாம இருந்திருந்தா இப்ப இவ்ளோ டென்ஷன் கிடையாதுல்ல. எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது.
ரஞ்சி, ம் நீ வேணா அந்த பேப்பர்காரன் எங்க இருக்கான்னு போய் பார்த்து அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறியா? ம் இனிமே பேப்பர்காரனை கண்டுபிடிச்சு என் ஃபைல் எடுத்து நான் எப்போ ஆபீஸ்க்கு போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்றதுக்கா? எனக்கு மீட்டிங் நடந்த மாதிரி தான். ஏதாச்சும் எனக்குன்னு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு இந்த வீட்ல. ம் கூடவே கேட வச்சிருந்தா அப்படிதான் நடக்கும். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. மல்லி மேல தப்பே இல்ல. அவ மேல நீங்க கோவப்படாதீங்க. நான் இன்னும் 10 நிமிஷத்துல பேப்பர் காரனை பிடிச்சு ஃபைலோட வந்துடுறேன். இப்ப எங்க இருப்பான் அந்த ஆளு? நான் வேணா போய் பார்த்துட்டு வராரு. இல்ல மாமா, நீங்க மீட்டிங் வர போகணும்னு சொன்னீங்கல்ல, அதனால பயப்படாம இருங்க. நான் ஃபைலோட 10 நிமிஷத்துல இங்க இருப்பேன். ராஜிமா, வரேன். ஐயா, நீங்க பை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. வாங்க. மாமா, பேப்பர் காரை கூட்டிட்டு வந்துட்டேன். இவருதான் அந்த பேப்பர்காரரா? ஆமா மாமா. இவரு எது கூட்டு வந்த? அந்த ஃபைல் இருக்கா இல்லையா? தெரியல, எதுக்கும் சேஃப்டிக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். சேஃப்டிக்கா? என்ன பண்றது ராஜிமா, நான் உங்க கூட பிரியமா இருக்கன்றதுக்காகவே தேவையில்லாம என் மேல பழி வந்துடக்கூடாது பாருங்க. என்ன உளர்ற? என் ஃபைல் இருக்கா இல்லையா? ஏய், அவ சொல்றது உனக்கு புரியலையா? ஒருவேளை ஃபைல் இந்த ஆள் கிட்ட இருந்து ரஞ்சிதா வாங்கிட்டு வந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? நான் சந்தோஷமா அதை வாங்கிட்டு ஆபீஸ் கிளம்பி இருப்பேன். வேற என்ன நடந்திருக்கும்? நீ சந்தோஷமா தான் போயிருப்ப. ஆனா ரஞ்சிதா தான் திட்டம் போட்டு ஒளிச்சு வச்சுட்டான்னு சொல்லி நடுவுல உன் பொண்டாட்டி நடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் எங்க அப்படி சொல்ல போறேன்? ஐயோ, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ரஞ்சி, நீ நல்ல காரியம் பண்ண. இந்த பேப்பர்காரனை கையோட கூட்டிட்டு வந்ததுதான் நல்லதே. ஏங்க, உங்ககிட்ட பேப்பர் போட்டது யாரு? இந்த அம்மா தான்மா. ஏம்மா கேட்குறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னோம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம் நான் இல்லைம்மா. நேற்று கூட இந்த தெருவில் ஒரு அம்மாவோட தோடு இதில் விழுந்து கிடந்தது. அவங்க தோட தொலைச்சிட்டு கேட்கவே இல்லை, நானே தான் கொண்டு போய் கொடுத்தம்மா. ஐயோ ஐயா, ம் அப்படிலாம் இங்க யாரும் உங்களை சந்தேகப்படல. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல் பேப்பரோட பேப்பரா வந்துருச்சு. அதை தேடி எடுக்கலான்னு தான். தாராளமாக பாருங்கம்மா. இந்தாங்கம்மா. இல்ல, இதுல தேடுறது வேஸ்ட். வீட்டுக்குள்ளதான் தேடணும். நான் தான் இதுல போடலன்னு சொல்றேன்ல. மல்லி மல்லி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதான் அவர் வந்ததும் வந்துட்டார்ல, செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோமே. ம் ஏங்க, கண்டிப்பா நான் இந்த ஃபைல போடலங்க. நான் பேப்பர் போடுறப்போ எப்பவுமே செக் பண்ணிட்டு தான் போடுவேன். அண்ணே, நீங்க எடை போடும்போது பாத்தீங்கல்ல,
அதுல ஃபைல் இருந்துச்சா? நான் கவனிக்கலம்மா. நீங்க கொண்டு வந்ததை அப்படியே எடை போட்டு எடுத்துக்கிட்டேம்மா. அதுல ஃபைல் இருக்கிறது இப்பதாம்மா எனக்கு தெரியுது. பரவாயில்ல, நம்ம கொடுத்த காசுக்கு மேல நல்லாவே கூவுறாரு. பாத்தியா விஜய், இதான் உன் பொண்டாட்டியோட லட்சணம். மல்லி, என்ன நீ இப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிற? நாங்க யாரும் உன் மேல பழி சொல்லல, கேர்லெஸ்ஸா கூட நடந்திருக்கலாம். அத கூட நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே. என்னங்க, நான் இல்லங்க. வாய மூடு. தெரியாம தான் கேக்குறேன். இதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம்? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் எப்படிங்க உங்க ஃபைல்ஸ்னு தெரிஞ்சே போடுவேன்? தெரியாம போட்டுட்டேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறியே நீ. ரஞ்சி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறோன்னு அதுக்கப்புறமா அவன் நம்மள சொல்லிட போறான். விஜய், அவருக்கு ஏதாவது சின்ன மூட்டை கொடுத்து அனுப்பு. பாவம், வியாபார நேரத்துல அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேம்மா. ஆ. ஏமல்லி, கூடவே இருந்துகிட்டு ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பியா? எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பரபரப்பா வச்சுக்கணும். உனக்கு அந்த மாதிரி வியாதி ஏதாச்சும் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லங்க. தயவு செஞ்சு விளக்கம் கொடுத்து இன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. நீ ஆட்டோ பிடிச்சு வெண்பாவை ஸ்கூல்ல விட்டுரு. சரிங்க. அதையாச்சும் ஒழுங்கா செய்வல்ல? மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மல்லி இனிமே இந்த முக்கியமான வேலையிலலாம் இன்வால்வ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். தப்பா சொல்லல. நீ ஏதாச்சும் தெரியாம செஞ்சிடுற, அது உனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆயிடுதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீ வீட்ல மத்த வேலையெல்லாம், இந்த கிச்சன் கிளீன் பண்றது, வீடு கிளீன் பண்றது, வாசல் கூட்டி கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய். அதெல்லாம் நீ பொறுப்பா செய்வல்ல. கொஞ்சம் சென்சிட்டிவான வேலையில மட்டும் நீ தலையிடாத. அவ சொல்றது கரெக்ட் தான். அக்கா ரஞ்சிதா சொல்றத மட்டும் செய் மல்லி, அது போதும். தேவையில்லாம ஏதாவது பண்ணி டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. அக்கா, நான் வரேன். போயிட்டு வா. போலாமா? வா. டாடா, ஆ? நீ ஸ்கூல் கூட்டு போகாம போறீங்க? மல்லி ஆட்டோல கூட்டிட்டு போவா, அவ கூட போ. ஏன்டா அப்படி சொல்றீங்க? நடந்ததெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. எவ்வளவு முக்கியமான ஃபைல் அது. அத போய் பேப்பர்காரங்கிட்ட போட்டிருக்கா. சத்தியமா நான் போடலங்க. அந்த ஃபைல் எப்படி பேப்பருக்குள்ள போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு கால் முளைச்சு அப்படியே போய் பேப்பருக்குள்ள உட்காந்துக்குச்சு. இந்த பாரு, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு கெட்ட கோவம் வருது. கோவமே கெட்டதுதான்டா. இதுல கெட்ட கோவம் வேற வருமா? வெண்பா, நீ ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. சாரிடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாவம், என்னால தான் மல்லியம்மா திட்டு வாங்குறாங்க. என்ன சொல்ற? ஆமாடா, அந்த ஃபைல்ஸை நியூஸ் பேப்பருக்குள்ள வச்சதே நான் தான். நீயா? நிஜமாவா சொல்ற இல்ல பொய் சொல்றியா வெண்பா? மாமா, மல்லிய காப்பாத்துறதுக்காக போய் சொல்றான். பார்த்த மாதிரி பேசுறீங்க. நீங்க பாத்தீங்களா? அது இல்ல வெண்பா, நீ என்னன்னா வச்சோ நான் சொல்றேன்.
அப்போ நீங்க நம்ப மாட்டீங்களா? ஆனா மல்லி தானே பேப்பர்லாம் போட்டா? ஆமா, அவங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் டேபிள் எடுத்து வச்சிருந்தாங்க. நான் டைனிங் டேபிள் உட்காரப்ப நான் தான் இது என்ன ஃபைல்னு தெரியாம பேப்பர் கூட எடுத்து வச்சிட்டேன். மல்லிமா கவனிக்காம பேப்பர்கார அங்கிள் கிட்ட தூக்கி போட்டாங்க. திட்டுறதா இருந்தா என்ன திட்டுங்க, மல்லிமா பாவம், அவங்களே அப்படி திட்டிட்டு இருக்கீங்க. வெண்பா, நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல இத. சாரி டேடா, அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபைலாக இருக்கும்னு நான் நினைக்கல. பேப்பர்கார அங்கிள் போயிட்டார்ல, இனிமே அவரை எப்படி பார்க்க முடியும்னு நினச்சிதான் நான் அமைதியாக இருந்துட்டேன். வெண்பா, நிஜமா நீதான் வச்சியா? ப்ராமிஸ் சித்தி, உங்கள் தலையை காத்துங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம், நாங்க நம்புறோம். வெண்பா நீ வா, ஆட்டோ தெருமுனையில நிக்கும், போலாம். ம், மல்லி சாரி. பரவாயில்லைங்க. இல்ல நீங்க ஆட்டோலாம் போவேனா, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லங்க, உங்களுக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் சொல்லிக்கலாம். வண்டியில ஏறு மல்லி. வெண்பா, மல்லியை கூட்டிட்டு வா சீக்கிரம். வாங்கம்மா வாங்கம்மா. எனக்கு ஆத்திரமா வருது ராஜுமா. எவ்வளவு பிளான் பண்ணி காலையில போய் பேப்பர் காரனை புடிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சா, நான் தான் ஃபைல வச்சேன்னு சொல்லி நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு போயிட்டான் அந்த வாண்டு. நம்ம ரத்தம் தானே அவளுக்கும். இந்த தில்லு முள்ளெல்லாம் அதுக்கும் இருக்க தானே செய்யும். அவ ஃபைல வச்சுன்னு சொல்லும் போதே அவ போய் சொல்றான்னு நம்மளால சொல்ல முடியல பாத்தியா? அதான் பிளானோட வீக் பாயிண்டே. இனிமே நம்ம மல்லிக்கு ஏதாவது பிளான் பண்ணும்போது இவளையும் மனசுல வச்சுட்டு தான் பிளான் பண்ணணும். சரி விடு, பாத்துக்கலாம், வா வா. பாய் டாடா, பாய் டாடா. பாய் மல்லி, மொபைல் பர்சனலா எடுத்துக்கிட்டியா? அப்புறம் கார்லயே வச்சுட்டு நீங்க தான் கவனிக்காம போன் பேசிட்டே போயிட்டீங்கன்னா சொல்லக்கூடாது. எடுத்துட்டேங்க. சரி ஓகே, பாய் பாய். பாய். ஏன் போய் சொன்ன? பொய்யா? நடிக்காத வெண்பா. நானும் ஃபைல பேப்பர்காரன்ட்ட போடல, நீயும் போட்டிருக்க மாட்ட. அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும். கரெக்ட். ஆனா அது அங்க சொல்ல முடியுமா? சொன்ன டாடி நம்புவாரா? அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்ட முடியுமா உங்களால? எதுக்கு மறைச்சிட்டு இருக்கீங்க? ஆன்சர் பண்ணுங்க. மறைச்சா உண்மை ஓடி போயிடுமாமா? அதுக்காக பொய் சத்தியம் பண்ணுவியா? என்ன பழக்கம் வெண்பா இது? வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டே இருக்க. அவங்க மட்டும் நல்லா போய் சொல்றாங்களே. அதுக்காக அவங்கள மாதிரி நம்ம மாறிட முடியுமா? எல்லாரும் தப்பு பண்றாங்க, நானும் தப்பு பண்றேன்னு சொல்றதெல்லாம் சரியான அப்ரோச் இல்ல வெண்பா. அவங்கள மாதிரிலாம் நான் ஒன்றும் மாறலையே. அவங்க உங்களை மாட்டி விட்டுறதுக்காக தான் போய் சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் நல்லதுக்காக தானே போய் சொன்னேன். என்னால யாரும் அஃபெக்ட் ஆகலையே. அப்புறம் எப்படிமா நான் பண்ணது தப்பாகும்? இங்க பாரு வெண்பா, நீ விதண்டவாதம் பேசுற. பொய் சொல்ல கூடாதுன்னா பொய் சொல்ல கூடாது, அவ்வளவுதான். அப்பதான் மல்லிமாக்கு பிடிக்கும். டாடா உங்களை என்ன மோசமா திட்டிருப்பாரு, அது பரவாயில்லையே மல்லிமா? டாடா கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் தான் அவங்க அப்படி பண்ணாங்க. டாடா கிட்ட நீங்க திட்டு வாங்க கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். போய் சொன்னா சாமி என்ன கண்ணை குத்திடுமா என்ன? அப்படியெல்லாம் பார்த்தா அவங்க சொல்ற பொய்க்கு அப்பப்பா அவங்களுக்கெல்லாம் கண்ணே இருக்காதுல்ல மல்லிமா? இப்படியெல்லாம் பேசாத வெண்பா. இது கூட நான் சொல்லி கொடுத்தேன்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? எங்க தமிழ் மிஸ் வல்லவர் பொய் சொல்லலான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த குரலை நீங்க படிச்சது இல்லை போலியே.
கரெக்டா நேத்து தான் எங்க மிஸ் டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க. நல்லதுக்குன்னா போய் சொல்லலாமா? அது உண்மை மாதிரி ஆகிருமா? ஐயோ சரி சரி, நீ ரொம்ப உருட்டாத, கிளாஸ்க்கு போ. ஐயோ நிஜமாதான் மலியுமா? அந்த குரலை நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து டீட்டெயிலா சொல்றேன், ஓகேவா? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.